So hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். So சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ண போறோம். சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிடுச்சு அவருக்கு என்ன சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பார்சல். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டோரியாக. ஆனால் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணலை. ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதோட குவாலிட்டி எல்லாம் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அது மாதிரி தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், இது வந்து ஒரு ரைடிங் கியர்ஸ் தான். அது என்ன ரைடிங் கியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா V11 அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து நம்ம எல்லா பக்கம் ட்ரிப்பு போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ரைடிங் ஜாக்கெட் வந்து இருக்குது, ரைடிங் பூட்ஸ் வந்து இருக்குது, ரைடிங் க்ளவுஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கியர்ஸும் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம கூட வர்ற ரேவனாருக்கு வந்து ரைடிங் கியர்ஸ் இல்லை. ஸோ அதனால அவரோட பர்த்டேக்கு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா கேமராவை எடுத்துகிட்டு இருக்கிறதே வந்து ரேவனார் தான். இதோ ஸோ V11லேருந்து நம்ம வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் நீ பேடு. இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து போட்டிருக்கு இதோ ஹேண்ட்மேடுன்னு சொல்லிட்டு V11. ஸோ V11 அப்படிங்கிறத வந்து கம்பெனி பேர். ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நார்மலாக நீங்கள் வந்து நீ பேட் வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் வெளியே தான் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே கட்டுவீங்க. ஆனால் இந்த நீ பேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேண்ட்டுக்கு உள்ளரையே வந்து கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேண்ட் போட்டாலும் இருக்கிற இடமே வந்து தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், இருக்கிற இடமே வந்து தெரியாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. அதனால தான் வந்து இந்த நீ பேடு வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். V11லேருந்து வாங்கியிருக்கோம். அண்ட் ஸோ V11லேருந்து AK65 அப்படிங்கிற ஒரு ரைடிங் கேஸ். இது பாருங்கள், நம்ம KTM பைக். இது வந்து இந்த பைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரேவனாரோட பைக் தான். ஸோ அந்த பைக்குக்கு செட் ஆகிற மாதிரியே அதே ஆரஞ்சு KTM ஆரஞ்சுலேயே வந்து வாங்கியிருக்கோம், பிளாக்கு. ஸோ அதே வந்து இங்கே பாருங்கள் இந்த க்ரே, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ஜாக்கெட்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ஜாக்கெட்டு. ஸோ சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற பிராண்டு நீங்கள் போய் ஒரு ஜாக்கெட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் பேடு வராது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இந்த முதுகுக்கு வர பேடு வராது, ஸ்பைனல் கார்டுக்கு வராது, இந்த பேடு வராது. நீங்கள் நிறைய பேர் ரைடிங் கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் வேணால் கேட்டு தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இது மாதிரி ஜாக்கெட்டில் இந்த மாதிரி செஸ்ட் பேடும் பின்னாடி பேக் பேடும் வந்து வராது. ஸோ எப்பவுமே வந்து சோல் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட பட்ஜெட் வந்து 6000-7000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் அதுவும் இல்லாத ஸ்பைனல் கார்டுக்கே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 8000-9000 காசு போடும்போது தான் உங்களுக்கு வந்து இங்கே செஸ்ட் பேடே வந்து கிடைக்கும். ஆனால் இது ஒரு 4500 ரூபீஸ் பட்ஜெட்டில் இங்கே பாருங்கள். ஸோ V11ல் வந்து எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சேம் டைம் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜிப்பு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா மெஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ மெஸ்ஸு வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏரெல்லாம் நல்லா போயிட்டு வரும், தெரியுதா உங்களுக்கு ஏர் போகிற இடமெல்லாம். ஸோ மற்ற ஜாக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது, சேம் டைம் வந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனாகவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹெடன் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட்டு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மணி, ஸோ மழை வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் கூட இதுக்குள்ள வச்சுக்கலாம், நனையாது. ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஜாக்கெட்டோட வியூ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து V11ஓட AK65 அப்படிங்கிற ஒரு ஜாக்கெட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல பாருங்கள், ரிப் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரேவனார்கிட்டே வந்து கொடுத்து போட சொல்லுவோம். ஸோ கைஸ், இந்த கியர்ஸை பற்றி சொல்லணும்னா சூப்பராகவே வந்து இருக்குது. நாங்கள் பேடிங் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், கையோட பேடிங்காக இருக்கட்டும், இல்லை செஸ்ட்டோட பேடிங்காக இருக்கட்டும், பின்னாடி ஸ்பைனல் கார்டோட பேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் வேணும், ரைடிங் ஜாக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா V11 வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் ஆர்டர் போடுங்க, டிஸ்கவுண்ட்டும் வந்து நிறையா பண்ணி கொடுப்பாங்க. V11 ப்ராடக்ட்லேருந்து வாங்கியிருக்கிற ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ பேடு. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா AK65 அப்படிங்கிற ஒரு மாடலு. ஸோ உங்களுக்கு நீ கார்டு, ஸ்பைனல் கார்டு, ஷோல்டர் பேடு, நீ பேடு, அதுக்கப்புறம் ஸ்பைனல் பேடு, செஸ்ட் பேடு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து V11லேருந்து வாங்கியிருக்கிற நீ பேடு காலுக்கு.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு, பார்க்கவே அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாத இது வந்து நீங்கள் இன்னர் பேண்ட்டுக்குள்ளே நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியாது. சில பேடெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வியர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபேண்ட்டை வந்து ஃபேண்ட்டுக்கு வெளியே போடுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போட்டால் ஃபேண்ட்டே போட முடியாது. ஆனால் இது அப்படி கிடையாது, டுவெல் பர்பஸ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஏன்னா என்னடா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே இருக்கிறான்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. அது வந்து சர்ப்ரைஸ் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா சைஸ் வந்து 10 ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக, அதனால் அது அப்போவே முடிஞ்சு போச்சு. என்னடா இது ஆல்பின் ஸ்டார் பாக்ஸ்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. இது ஆல்பின் ஸ்டார் பாக்ஸ் தான். ஆனால் வந்து B11ஓட ப்ராடக்ட்டு நம்ம ஏன் வந்து ரேவனாருக்கு வந்து இதை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நானே வந்து சொல்கிறேன், நான் வந்து எங்கே வந்து கூப்பிட்டாலும் எந்த டைமில் வந்து கூப்பிட்டாலும் இது வரைக்கும் வந்து நோன்னு வந்து சொன்னதே வந்து கிடையாது. அது நான் இப்போ தான் சரி வீடியோலேயே வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதுவே நானாக இருந்தால் கூட நிஜமாக வந்து சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று ஷாக்காட்டிடுவேன்னு வச்சுங்களேன். ஸோ ஆனால் வந்து இது மாதிரி வந்து சொல்லது கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே வந்து சரி ஓகேண்ணா பண்ணிடலண்ணா அது மாதிரி தான் வந்து சொல்லி அது மாதிரி வந்து ஒரு டைப்பு. நீங்கள் இது மாதிரி ஒரு பையனை வந்து பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி ஒரு குட் பை. அதனால் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் ரைடு வந்து கிளம்பி வந்துடுவான் கூட. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் ரைடிங் கேஸில் வந்து போவேன். ஆனால் அவங்ககிட்ட வந்து எதுவுமே வந்து இருக்காது. சரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து ஆசை. ஆனால் எங்கிட்ட வந்து நிஜமாக காசே வந்து கிடையாது, அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் வந்து நம்ம V11 ப்ராடக்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு V11 ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு இந்த 2 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரேவனாருக்கு இந்த பத்திரமா வச்சு சேஃபாக ரைட் பண்ணி ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்தாச்சு. நம்ம கூட வரவங்களுக்கு வந்து சேஃபாக வந்தால் தான் நம்மளுக்கு வந்து, இல்லைன்னா பின்னாடி நம்ம வந்து மிரரில் வந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. மிரரில் வந்து பார்க்கணும், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ சேஃப்டி கீர் வந்து மஸ்ட்டு. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி கீரோடு நீங்கள் எங்கே போனாலும் வந்து ரைட் பண்ணுங்கள். வாங்காமல் இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து வாங்குங்க. மறக்காமல் V11 ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாத நம்ம ரேவனார் இவர்கிட்ட வந்து தேங்க்ஸ் டு V11. ஸோ தேங்க்ஸ் டு V11 ப்ராடக்ட். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு லோயஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணுன்னா V11 ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். அப்போ அந்த வீடியோலேயும் வந்து பார்க்கலாம். இவரோட சேனல்லே வந்து இவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார், அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட ரீல்ஸ் வந்து போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கிட்ட வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அன்பாக்சிங் வீடியோ, பைக்கர்ஸுக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ, குவாலிட்டியான கண்டென்ட் வருது. அது வியூஸ் போகுதோ போகலையோ அப்படியெல்லாம் வந்து பார்க்கல. ஸோ நீட்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.